கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்த பிரகாரமாய் அந்த ரெவலேஷனில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 சபைகளை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் கூட முதலாவது சபையாக எபேசு சபை, த சர்ச் ஆஃப் எஃபேசியஸ் குறித்து பார்க்க போகிறோம். இந்த எபேசு சபை பார்த்தோன்னா, எபேசு என்பதற்கு விரும்பப்படத்தக்கது என்று கூறலாம். இது தற்கால துருக்கியில் உள்ள சின்ன ஆசியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான தொன்மையான நகரத்தில் உருவாக்கப்பட்டது. ஸ்தாபிப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையை ஸ்தாபித்தார். தீமோத்தேயு மற்றும் அப்போலோ போன்றவருக்கு இங்கு ஊழியம் செய்துள்ளனர். ஸோ இங்கு இயேசு கிறிஸ்துவோட அங்கீகாரம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எபேசு சபையின் நற்செயல்களை பாராட்டுகிறார். வெளிப்படுத்த 2 அதிகாரம் 2-3 வசனங்கள் பார்த்தோமானால் இப்படியாக பாராட்டுகிறார். பரிசுத்த வைராக்கியம், அதாவது அவர்கள் தீயவர்களை சகித்து கொள்ளவில்லை. உண்மையும் அறியும் சோதனை அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கை அப்போஸ்தலர் என்று சொன்னபோது அவர்களை சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்தார்களாம். சகிப்புத்தன்மை, கிறிஸ்துவின் நாமத்திற்காக உபத்திரங்களை சகித்து சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்தார்களாம். நிக்கோலத்தரின் போதனை, இயேசு வெறுக்கும் நிக்கோலத்தரின் கிரியைகளை இச்சையினரும் வெறுத்தார்களாம். இப்படியாய் இவர்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது. அதாவது அவர்கள் ஒரு பரிசுத்த வைராக்கியம் உடையவர்களாய், உண்மையை அறியும் சோதனை உடையவர்களாய், சகிப்புத்தன்மை உடையவர்களாய், நிக்கோலியாத்தின் போதனை வெறுப்பவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆனாலும் இயேசுவுக்கு இந்த சபையின் மீது ஒரு குறை இருந்தது. இத்தனை நற்செயல்கள் செய்தும் இயேசு அவர்கள் மேல் ஒரு குறை கூறுகிறார். அதாவது என்னன்னா, ஆதியில் கொண்ட அன்பை விட்டார் என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ஆழமான மற்றும் அர்ப்பணிப்பான அன்பை இழந்து விட்டார்கள். கிரியைகள் இருந்தன, ஆனால் அதன் பின்னால் இருக்க வேண்டிய அன்பு குறைந்தது என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்துதல் 2 அதிகாரம் 4 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் இயேசுப்பா அவர்கள் எல்லாம் புகழ்ந்துட்டு கடைசியாக சொல்ற வார்த்தை ஆனால் அப்படின்ற ஒரு வார்த்தை யாருன்னு சொல்லுகிறாரு. ஆனால் நீதி ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறையை இங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. தேவன் இன்றும் கூட இந்த சபையின் வழியாக நம்ம இடத்துல பேசும்போது இன்றைக்கும் கூட நம்ம எல்லா காரியங்களும் செய்யலாம். ப்ரேயர் பண்ணலாம், ஜெபிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டோம் என்று இயேசப்பா நம்ம மேலே ஒரு கூரையும் வருத்தத்தையும் வைத்திருப்பதை இந்த சபையின் மூலமாக நமக்கு என்று வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இவங்க இயேசுப்பா அவங்க அவ்வளோ புகழ்ந்து அவ்வளோ சொல்லியும் அந்த கடைசி ஒரு வார்த்தை ஆனால், அந்த ஆனால் என்ற வார்த்தை தான் கர்த்தருடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குறையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு ஏக்கத்தை அவர் சொல்லுவதை இங்கே பார்க்க முடிகிறது. நாமும் கூட ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தோம் என்று நம்ம பார்க்கும்போது, ஏன் நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும் போதே பாருங்கள், கர்த்தரிடத்தில் எவ்வளோ ஒரு அன்பாய் எவ்வளோ ஒரு இதுவாக நம்ம இருந்திருப்போம். அந்த ஒரு காரியம் என்று நம்மளுக்கு இருக்குதா என்று நம்ம பார்க்கும்போது நம்மளை நாம் சோதித்து பார்க்கும்படியாய் தேவன் நம்மளை வழிநடத்துகிறார். இன்றைக்கும் நம்ம அப்போ பண்ணது எல்லாமே இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களும் அப்படின்னா எல்லா கிரியும் இருந்தது, ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க வேண்டிய அன்பு குறைஞ்சது. நம்ம இப்போ ஒரு கடமைக்குன்னு பண்ணிடுறோம், அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு சண்டே போகணும் அப்படின்றது ஒரு பழக்கம், அது ஒரு மேண்டேட்ரி ஆகிடுச்சு. கிறிஸ்தவர்கள்லாம் போகணும் சர்ச்சுக்கு அப்படின்ற காரியங்கள் செய்கிறோம். ஆனால் அதன் பின்னாக இருந்த அன்பு குறைஞ்சதுன்னு கடவுள் வருத்தப்படுகிறார். இங்கே அவர்கள் எல்லா கிரியைகளும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கிரியைக்கு பின்னாடி இருக்க வேண்டிய அந்த அன்பு குறைந்து அது ஒரு கடமையாக மாற்றப்பட்டதான் இயேசுவோட குறையாக ஏக்கமாக இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நம்மை குறித்து கூட தேவன் இன்று ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறார். ஆனால் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று அந்த ஒரு வார்த்தையை தேவன் நம்மளிடத்தில் சொல்லுமாறு உணர்த்துமாறு இன்று வேலையில் இந்த சர்ச் ஆஃப் எஃபேசியஸ் மூலமாக நம்மளோடு பேசுகிறார். நம்ம பார்க்கும்போது கூட
இதுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு செய்கிறோம். நம்ம அது ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வேலைக்கு சேர்ந்திருப்போம். அதற்காக போராடியிருப்போம். அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருப்போம். எவ்வளோ காரியங்கள் வந்து நம்ம அதற்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். அப்படியா அந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம பெற்றுக்கொண்ட பின்பு நம்ம வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமா, அவ்வளோ ஒரு வந்து ஆர்வமாக அந்த வேலை செஞ்சுருப்போம். நம்ம கேட்டது கிடைச்சிடுச்சு, நம்மளுக்கு பிடிச்ச காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஆர்வமாக, அவ்வளோ ஒரு இதுவாக வேலை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் போன பின்பு என்ன ஆகிடும்னா, நமக்குள்ளேயே இவ்வளோ தானே அப்படின்றது ஒரு தகுட்டுத்தன்மை வந்துவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்பயும் நம்ம வேலை தான் செய்வோம், அதே வேலையை தான் செய்வோம். ஆனால் அதற்கு பின்னாடி இருந்த அந்த லவ் வந்து இல்லாமல் போய்விடும். அந்த ஆதியில் நம்ம எப்படி அந்த வேலைக்காக அவ்வளோ போராடி ஒரு அந்த அன்போடு அந்த ஒரு லவ்வோடு அந்த வேலையை செஞ்சோமோ, அந்த இல்லாமல் அந்த வேலையை இப்பயும் நம்ம செய்வோம், அதே வேலையை தான் செய்வோம். ஆனால் அதற்கு பின்பாக இருக்க வேண்டிய அந்த அன்பு இல்லாமல் போய்விடும். அப்படிதான் எந்த காரியங்களும் நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது. நம்ம ரட்சிப்பு பெற்ற புதுசில் நம்ம எவ்வளோ வந்து கடவுளை துதிப்பதும் அந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு ரட்சிப்பை தந்து விட்டார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆவியின் கனி வந்து டங் ஸ்பிரிட் வச்சுக்கோங்க. ஒரு வந்து அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஆவி நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு வந்து அது தினம் தினம் பேசுகிறதும், நம்மளுக்கு தோடும் முதலாக பேசுகிறதும், நம்மளோட ப்ரேயர் அப்போ வந்து கண்டிப்பாக அதை பேசுகிறதுமா ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறதுமா இருக்கும். ஆனால் போக 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 அது டேக் இட் கிராண்டடாக போயிடுது. இப்பயும் நம்ம வந்து டங்ஸில் பேசுவோம். ஆனால் வந்து அது நம்மளுக்கு தோணும் போது, நம்ம இது பண்ணும்போது அதற்கு பின்னாடி இருந்த அந்த அன்பு, கர்த்தர் கொடுத்த அந்த கிரியைக்கான அன்பு வந்து நம்மளுக்கு இல்லாமல் போகுது. அந்த கிரியை மட்டும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த கிரியை மட்டும் நம்ம கடமைக்கென்று உபயோகப்படுத்துகிறோமே தவிர, அந்த கிரியை வந்து நம்ம கடமைக்கென்று செய்கிறோமே தவிர, அதன் பின்னால் இருக்க வேண்டிய அன்பை வந்து மறந்து போயிடுறோம். அந்த அன்பை வந்து விட்டு விடுகிறோம். இப்படி தான் தேவன் நம்மளை குறித்து இன்றைய தினத்தில் வருத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. மற்றும் இதனால் சீர்திருத்தற்கான வழிகளையும் தேவனே வந்து இந்த இடத்துல சொல்கிறார் இந்த சபைக்கு. இந்த இயேசு இந்த சபையை மீண்டும் எழுப்பும்படி 3 வழிகளை அவருக்கு வந்து கூறுகிறார். நினைவு கூர், மனந்திரும்பு, ஆதி கிரியைகளை செய். நினைவு கூறு, நீ எங்கிருந்து வந்தாய், விழுந்தாய் என்பதை நினைத்து பார். நீ எங்கிருந்து வந்த, எங்கிருந்து விழுந்த என்று நினைச்சு பாருன்னு சொல்றாரு. நம்மளுக்கு கூட இன்னைக்கு அப்படிதான் சொல்றாரு. நம்ம எங்கே இருந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், ஆனால் தேவன் இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்தோமே. ஆனால் தேவன் மீது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதியில் இருந்த அன்பை போய் நம்ம பற்றிக்கொள்வோம். ஏன்னா நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் நம்ம வழி தப்பி போன இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கோ அழிஞ்சு மூளையில் உடங்கி போயிருக்கணும். ஆனால் தேவன் இன்னைக்கும் நம்மளை இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக வைத்து அவரோட வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு கிருபையை நம்மளுக்கு தந்திருக்கிறாருன்னா, அப்போ அவர் நம்ம மீது எவ்வளோ இரக்கமும் எவ்வளோ கிருபையும் வச்சிருப்பாரு. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எங்கேயோ முடங்கி கிடந்த, நம்ம தொலைஞ்சு போன ஆடுகளாக இருந்தோம். ஆனால் தேவன் வந்து நம்மளை விட்டுறதில்ல, நம்மளை மீட்டு கொண்டு வந்தார். ஒரு நம்ம அவர் கையை பிடிச்சிட்டு இல்லை, நம்ம ஒரு பிடிச்சிட்டு இருந்தோம்னா என்னைக்கோ விட்டு இருப்போம், நம்மளோட தேவைக்கேற்ப மரத்தை விட்டுருப்போம். ஆனால் அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறதுனால இப்போ வரைக்கும் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும், எங்கேருந்து வந்தாலும், எப்படி போய் விழுந்தாலும் தேவன் நம்ம கையை விடாமல் இருக்கிறார். நம்ம திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் அவர் கையை பிடிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில் தேவன் நம்ம கையை விடாமல் இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பவும் தவறான போக்கை மாற்றிக்கொள். இந்த 2வது காரியமாக தேவன் மனம் திரும்பும்படியாய் சொல்லுகிறார். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கேருந்து வந்தோம், எங்கே தப்பு நடக்குது, என்ன இதுன்னு நம்மளை ஆராய்ந்து நம்ம பார்க்கும்பொழுது அதற்கான வழி நிச்சயமாய் தேவன் காண்பித்து தருவார். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது வந்து நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பி வந்து தேவனிடத்தில் போகும்போது தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ள எப்போவுமே ரெடியாக இருப்பார். எந்த வேலையிலுமே ரெடியாக இருப்பார். அவரை நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ நம்ம வருவோம், எப்போ நம்ம மனம் திரும்பி, எப்போ என் பிள்ளை பாவ அறிக்கை விட்டு எப்போ என்கிட்ட ஓடி வரும் அப்படின்றத காத்து கொண்டு இருக்கிற தேவன் தான் நம்ம தேவனை தவிர, நீ வந்துட்டியா, நீ இவ்வளோ பாவம் பண்ணிட்டியா, நீ இவ்வளோ பாவம் பண்ணிட்டு வந்து இப்போ நீ சொன்னால் நான் உடனே ஒத்துக்கணும் அப்படின்னு மனுஷங்க மாதிரி கேட்குற தேவன் கிடையாது. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து சாரின்னு சொல்ல நான் ஒத்துக்கணுமா அப்படின்னு மனுஷங்க கேட்பாங்க இல்லையா. நம்மளும் கூட ஒரு சில நேரத்தில் கேட்போம் கோவத்தில். ஆனால் அப்படி கேட்கும் தேவன் என் தேவன் கிடையாது. அவர் காத்துட்ருக்காரு. எப்போ என் பிள்ளை ஒரே ஒரு முறை ஒரு விஷயத்தை
திரும்பி என்னை கண்ணோக்கி பார்த்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் கூட வருவாங்க அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்க தேவன் தான் நம்பி. அதனால நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கடவுள் 10 ஸ்டெப்பு நமக்காக எடுத்து வச்சு நம்மளை கட்டி அணைத்து தழுவி ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார் என்பதை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆதி கிரியைகளை செய், முதலில் செய்தது போல அன்பினால் தூண்டப்பட்டு கிரியைகளை செய். நீ இப்பவும் கிரியை செய்கிற ஆனால் அன்பினால செய்யலை. ஸோ அதனால் நீ முன்னாடி ஆதியில் எப்படி அன்போடு செஞ்சியோ அப்படி செய்யின்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் நம்ம தெய்வம் பாருங்க. ஒரு பொண்ணையோ பொருளையோ எதிர்பார்க்குற, நீ போய் காசை கொண்டு வா, பொண்ணை கொண்டு வா, தங்கத்தை கொண்டு வான்னு கேட்கலாங்க. அது மாறாக நீ என் முன்னாடி என் மேலே அன்பு வச்சிருந்தல, அந்த அன்பை நீ இப்போ அந்த அன்போடு கிரியை செய்ய என்று கேட்குறாரு. அப்படியான தெய்வம் தான் நம்ம தெய்வம். நம்ம மனுஷங்களும் அப்படி தானுங்க. நம்ம எத்தனை முறை ஒரு அன்புக்காக ஏன் நம்மளோட மேரேஜ் லைஃப் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் எதுனாலுமே